ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாள் வரைக்கும் நான் ஃபீல் பண்ணது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப லேட்டாக கற்றுக்கிட்டேனோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். பட் இது கரெக்ட் பீரியட் ஆஃப் டைம் தான். இருந்தாலும் எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. என்ன ஒரு விஷயம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சென்சிட்டிவான கேரக்டர் நம்மளை பாஸ்ட்டில் எப்படி வேணாலும் நடத்தியிருக்கலாம், என்ன வேணாலும் பேசியிருக்கலாம். பட் ப்ரெசென்ட்டில் வந்து நல்லா பேசுகிறாங்களா, உடனே வந்து நம்மளும் நல்லா பேசிடுவோம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது நிறைய பேர் இருப்பீங்க, அதில் நானும் ஒருத்தி தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒரு ஹெல்ப்பாக இதை ஒரு ஆறுதலாக வந்து பேசுகிறாங்க, அவங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்கிறாங்கன்னா, அது அவங்க கஷ்டமாக எடுத்துக்காமல் நம்மளோட கஷ்டமாக எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோம், சப்போர்ட்டாக இருப்போம். பட் அதுதான் நாளை பின்ன நம்மளுக்கு ஆபத்தாக முடியும்னே நம்மளுக்கு தெரியாது. ஒரு சில விஷயங்களில் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் நல்லா தான் இருக்கும். பட் எது நல்லது கெட்டதுன்ட்டு அந்த பீரியட் ஆஃப் டைம் நம்மளோட அந்த ஒரு கேரக்டர்லேருந்து அது ப்ரிடெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இதிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளோட லைஃப், நம்மளோட கெரியர், நமக்கு அடுத்து தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் யோசிக்கணும். யோசிச்சாதான் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் தேவையில்லாமல் நம்ம மனசை போட்டு வருத்திக்கணுன்ற அவசியமே கிடையாது. பட் யாரையுமே சீக்கிரமாக நம்பிடாதீங்க. அதே மாதிரி யாருக்குமே சீக்கிரமாக வந்து ஹெல்ப் பண்ணிடாதீங்க. யாருக்கு ஹெல்ப் பண்ணணும், யாருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது நம்மளுக்கு தெரியும். தான தர்மம் பண்ணுறது வேறு. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னன்ட்டு உங்களுக்கே புரியும். காசு விஷயத்துலலாம் இப்போல்லாம் வாங்குறப்போ நல்லா பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கொடுத்த காசை வாங்குறதுக்கு எப்படி போராடுறோன்னு உங்களுக்கே தெரியும். எதுவாக இருந்தாலும் யோசித்து பார்த்து முடிவெடுங்க. தேங்க்யூ.